ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 12/6/2026 சக்கர முரளி. ஸோ பாபா வழக்கமாக இனிமையிலும் இனிமையான குழந்தைகளேன்னு ஆரம்பிப்பார். ஆனால் இன்றைக்கி இனிமையான அறிவாளி குழந்தைகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இனிமையான அறிவாளி குழந்தைகளே, நான் அழிவற்ற ஆத்மா. நான் பாபாவோடு சேர்ந்து முதல் தளத்துக்கு, டாப் ஃப்ளோர், பரந்தாமத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நினைவில் வையுங்கள். ஸோ அப்படி நான் அழிவற்ற ஆத்மா, பாபாவோடு சேர்ந்து பரந்தாமத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தான் அறிவாளி குழந்தைங்க. கேள்வி: எந்த ஒரு முயற்சியை ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பாக பண்ணணும்? பதில்: பாபா நமக்கு எவ்வளோ ஞானத்தை கொடுக்கிறார், அதை ரொம்ப கவனமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். உள்ளுக்குள்ளே அதை சிந்தனை செஞ்சு ஜீரணம் பண்ணணும். அதை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது தான் அதோடைய உண்மையான அர்த்தமே நமக்கு புரியும். இல்லைன்னா அது ஒரு சாதாரணமாக போயிடும், ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். திரும்ப திரும்ப கேட்கும்போது தான், இதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா அப்படின்னு தோணும். இப்போ உதாரணத்துக்கு 2 நாள் முன்னாடி பாபா சொல்லியிருப்பார், அதாவது உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பெற்றோர்களுடைய சுமையை நீங்கள் இறக்கி வைக்கணும், அதாவது அவங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பெற்றோர், ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறாருன்னா, அடுத்தடுத்த அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அல்லது குறிப்பாக அப்பா இறந்துட்டாருன்னா, அந்த அப்பாவுடைய ஸ்தானத்திலிருந்து அந்த கடமையை மற்ற குழந்தைங்களுக்கு மூத்த சகோதரர் பண்ணுவார். அந்த மாதிரி பாபாவுடைய கடமை சொர்க்கத்தை உருவாக்குறது இல்லையா? அப்போ அந்த கடமையை நீங்கள் செய்யணுன்றதை தான் பாபா அந்த உதாரணம் அங்கே சொல்லியிருக்கிறாருன்றதை இன்றைக்கி மறுபடியும் கேட்கும்போது தான் அது தெரிஞ்சுது. அதுதான் சொல்கிற, உள்ளுக்குள்ளே அதையே சிந்தனை பண்ணணும், ஜீரணம் பண்ணணும். சும்மா இந்த காதில் கேட்டு அந்த காதில் விடுறது கிடையாது. இல்லை, அந்த கரும்பு ஜூஸ் போடுவாங்களே, திரும்ப திரும்ப அந்த மிஷினுக்குள்ளே கரும்பு விட்டு கடைசி சொட்டு ஜூஸ் வரைக்கும் எடுக்கிறாங்கள, அந்த மாதிரி இந்த ஞானத்தின் சாரத்தை எடுக்கணும். அதன் மூலமாக தான் ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். இந்த முயற்சியை ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பாக பண்ணணும். யார் அப்படி குப்தமான முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க சதா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ஞானமே கலியுகத்தின் விஷயத்தில் உங்கள் புத்தியை விளக்கக்கூடியது. உங்களுக்கு துக்கத்தையே கலியுகத்தின் விஷயம்தான் கொடுக்கும். அப்போ கலியுகத்தின் விஷயத்துலேருந்து உங்கள் புத்தியை விலக்கிட்டாலே சதா மகிழ்ச்சியாக தானே இருப்பீங்க, இல்லையா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2 நாள் முன்னாடி வரதானத்தில் சொல்லியிருப்பார், யார் பிராப்தியில் நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க கண்ணில் ஊக்க உற்சாகம் தெரியும், நடத்தையில் ஊக்க உற்சாகம் தெரியும். அது மற்றவங்க மேலே முத்திரை பதிக்கணும். அதுக்கு என்ன பண்ணால், பழைய சமஸ்காரமே இருக்கக்கூடாது, அதை முற்றிலும் நான் அழிப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து, அந்த உறுதிமொழின்ற சுவிட்சை ஆன் பண்ணிவிடுங்க, அதை நடைமுறைப்படுத்துங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தேவையில்லாத வீண் எண்ணம் வரும்பொழுது, பழைய சமஸ்காரம் வரும்பொழுது இதை படித்தாலே போதும். ஆனால் திரும்ப திரும்ப படிக்கணும். அப்போ தான் அந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் மைண்டு வெளியில் இதில் மூழ்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய மனமே அப்படியே அமைதியாகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஞான சிந்தனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இதே சிந்தனையிலே இருக்கணும். அடுத்தது மேலாவாக இருந்தாலும் ஜமேலாவாக இருந்தாலும் டபுள் லைட்டாக இருக்கணும். அவங்க தான் தாரணாமூர்த்தின்றார். அடுத்தது சதா ஒருவருடைய
வழிப்படி நடக்கணும், அவரோட மட்டும் எல்லா சம்மந்தமும் இருக்கணும், ஒரே சீரான மனநிலையில் இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணணும், அப்போ சதா குஷியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதை பற்றி சிந்தனை பண்ண தான் அந்த மகிழ்ச்சி இருக்கும். கூடவே எனக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுக்கறது யாருன்ற போதை அவங்களுக்கு தான் இருக்கும். இல்லை எனக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுக்கறது யார் சாதாரணமாக கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதை திரும்ப 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 உங்கள் மனதுக்குள்ளே சொல்ல 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 அப்போ தான் உங்களுக்கு அதோடைய போதை தெரியும். கடவுள் சொல்லி கொடுக்குறாரு, நம்ம குணத்தை மாற்றுறதுக்காக சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ட்டு. நாம் யாருக்கு எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதும் போதையை கொடுக்கணும். ஓம் சாந்தி. இதை யார் சொன்னது? ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு 2 தடவை சொல்கிறாங்க. ஒன்று சிவபாபா சொல்கிறாரு, இன்னொன்று பிரம்மா பாபா சொல்கிறார். இங்கே பாபாவும் தாதாவும் ஒரே உடம்பில் இணைஞ்சே இருக்கிறாங்க. அதனால தான் 2 பேருக்குமே சொல்ல வேண்டி இருக்குது. இல்லை 2 பேருமே சொல்ல வேண்டி இருக்குது. ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு. சரி, முதல்ல சொன்னது யார்? 2வதாக சொன்னது யார்? முதல்ல சிவபாபா சொல்கிறார், ஓம் சாந்தி, நான் சாந்தியின் கடலாக இருக்கிறேன். இல்லை ஆத்மாவாகிய நான் சாந்தியின் கடலாக இருக்கிறேன்ட்டு சிவபாபா பரமாத்மா சொல்கிறார். அதுக்கு அடுத்ததாக மூத்த சகோதரர் பிரம்மா தாதா உடைய ஆத்மா சொல்லுது, நான் எப்போவுமே ஆத்மாபிமானியாகவே இருக்கிறேன், ஒருபோதும் நான் தேக அபிமானத்தில் வர்றதே இல்லைன்னு சிவபாபா சொல்கிறார். ஏன்னா அந்த சிவபாபா மட்டும்தான் எப்போவுமே ஆத்ம அபிமானியாக இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக உயர்ந்தவர்களாக இருக்கிற பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட நான் எப்போவுமே ஆத்ம அபிமானியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கூட சூக்ஷ்ம உடல் இருக்குது, அந்த உடலின் நினைவு இருக்கும். சிவபாபாவுக்கு தான் எந்த உடலும் கிடையாது. அப்போ ஆத்மாபிமானியாக தானே இருப்பார். ஸோ ஒரே ஒரு சிவபாபா தான் ஓம் சாந்தின்னு எப்போவுமே சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. பாபா உங்களுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கிறாரு. நான் ஒரே ஒரு முறை தான் வரேன்றார். எப்போவுமே நான் ஆத்மாபிமானியாக தான் இருக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி நான் மறுபிறவியில் வரலை. உடல் எடுத்தால் தானே தேக அபிமானியாக மாறுறதுக்கு. ஸோ அதனால தான் என்னுடைய மகிமை தனிப்பட்டதுன்னு பாபா சொல்கிறார். என்னத்தான் நிராகார பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறாங்க. பக்தியில் கூட சிவனை பரமபிதான்னு தானே சொல்கிறாங்க. ஸோ நிராகாரமான எனக்கு பூஜையும் நிராகார ரூபத்திலே நடக்குது இல்லையா, லிங்க ரூபத்தில். ஏன்னா நான் ஒருபோதும் தேகத்தில் வர்றது கிடையாது. அதனால் தேக அபிமானத்தில் வர்றதும் கிடையாது. அதாவது அவருக்குன்னு சொந்த உடலில் வர்றது கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக பரந்தாமத்துலேருந்து கீழே வந்தீங்கன்னா சூக்ஷ்மவதனம். அங்கே பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கிறாங்க. சிவனுடைய பேரோ ரூபமோ பார்க்குறதுக்கு தெரியாது. சித்திரங்கள் உருவாக்குறாங்க. ஆனால் அவர் ஒருபோதும் சாக்காரத்தில் சொந்த உடல் எடுத்து வர்றது கிடையாது. அதனால தான் நிராகாரருக்குத்தான் பூஜை நடக்குது. சிவனுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது, வேறு எந்த தெய்வத்துக்கும் அப்படி நடக்கலை. ஸோ குழந்தைங்களுடைய புத்தியில் இந்த முழு ஞானம் இருக்குது. நீங்கள் பக்தியும் பண்ணி இருக்கிறீங்க, இந்த சித்திரங்களையும் பார்த்துருக்கிறீங்க. சத்தியுகம் திரேதாயுகத்தில் இந்த சித்திரங்களுக்கு பக்தி நடக்காது, ஒரு வழிபாடு நடக்காது, எந்த வழிபாடும் நடக்காது.
இல்லையா? சித்திரம் கொண்ட தேவதைகளுக்கும் வழிபாடு நடக்காது, விசித்திரமானவருக்கும், அதாவது உருவமில்லாத சிவபாபாவுக்கும் பக்தி நடக்காது. ஏன்னா அது சொர்க்கம். தூய்மையாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க. துக்கம் இருந்தால் தான் நான் கடவுளை நினைக்கிறதுக்கு. பரமபிதா பரமாத்மா விசித்திரமானவர்னு புத்தியில் இருக்குது. அவருக்கு ஸ்தூலமான சித்திரமோ அல்லது சூக்ஷ்மமான சித்திரமோ கிடையாது, அதாவது உடம்பு கிடையாது. துக்கத்தை போக்கி சுகத்தை தருபவர் பதித்த பாவனர் என்ற மகிமையெல்லாம் அவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. பதித்த பாவனர்னால் அழுக்காக இருக்கிறவங்கள தூய்மையாக்குபவர்னு அர்த்தம். வேறு எந்த சித்திரத்தையும் பதித்த பாவனன்னு சொல்ல முடியாது, இல்லையா? தேகம் கொண்ட யாரையும், பிரம்மா விஷ்ணு சங்கர் உட்பட யாரையும் பதித்த பாவனன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் வேறு எந்த மனுஷனுடைய புத்தியிலும் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட சூக்ஷ்மவாதனவாசிகள் தான். ஸோ ஸ்தூல சித்திரம் கொண்டவரையும் பதித்த பாவனன்னு சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் மாதிரி சூக்ஷ்ம சித்திரம் கொண்டவர்களையும் பதித்த பாவனர்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 3 உலகத்தை முதல் தலம், 2வது தலம் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ஸோ முதல் தலம்ன்றது உயர்ந்ததும் உயர்ந்த பரந்தாமத்தை குறிக்குது. ஸோ அங்கே வசிக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமபிதா பரமாத்மா. 2வது தலம் அதுக்கு கீழே இருக்கிறது சூக்ஷ்ம சரீரத்தை உடையவர்கள் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம லோகம். 3வது தலத்தில் தான் நாம் இருக்கிறோம், மனிதர்கள், ஸ்தூலமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதில் குழப்பம் அடைய வேண்டியது இல்லை. இந்த விஷயங்களை பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. மேலே இருக்கிற உலகம் ஆத்மாக்களுடைய உலகம் அப்படின்னு வேறு யாராவது புரிய வைக்க முடியுமா? இப்படி 3 உலகம் இருக்கும்னு கூட யாருக்கும் தெரியாது. பக்தியில் இஷ்டத்துக்கு எத்தனையோ உலகம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ மேலே இருக்கிறது தான் நிராகார உலகம், அதாவது ஆத்மாக்களுடைய உலகம். இந்த பஞ்ச தத்துவங்களை எல்லாம் கடந்த உலகம். பிறகு அங்கேருந்து தான் இந்த பஞ்ச தத்துவங்கள் உள்ள உலகத்துக்கு ஆத்மா நடிக்கிறதுக்காக வருது, உடல் எடுத்து நடிக்கிறதுக்காக. ஸோ பரந்தாமத்தில் இருக்கும்போது வெறும் ஆத்மான்னு தான் சொல்லுவோம். இங்கே உடல் எடுக்கும்போது ஜீவாத்மாக்கள்னு சொல்கிறோம், ஏன்னா உடலில் இருக்கிற ஆத்மாக்கள். இது புத்தியில் இருக்கணும். நாம் நிராகார பாபாவுடைய குழந்தைங்கன்னு புத்தியில் இருக்கணும். இல்லை, நீங்கள் வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாலே ஆத்மாவுடைய தந்தை நிராகார பாபாவும் ஞாபகம் வரணும், அவரோட குழந்தை நான் ஞாபகம் வரணும். ஏன்னா நாம் கூட அந்த நிராகார பாபாவோடு தான் இருந்தோம், நிராகாரமாக நிராகார உலகத்தில் இருந்தோம். ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாமே அங்கே தான் இருப்போம். ஸோ இப்போ வரைக்கும் ஆத்மாக்கள் அந்த நிராகார உலகமாகிய பரந்தாமத்திலிருந்து இந்த சாக்கார உலகத்துக்கு நடிக்கிறதுக்காக வராங்க. ஸோ அது நிராகாரமான வதனம், பாபாவுடைய வதனம், பாபா இருக்கக்கூடிய இடம். நாம் ஆத்மாக்கள்ன்ற போதை இருக்கணும். பாருங்களா, கடவுள் சொல்லி கொடுக்குறார், நாராயணனாக போகிறன்ற போதையெல்லாம் இருந்தாலும் நான் ஆத்மான்றதே ஒரு போதைன்றார் இல்லையா? ஆத்மானும்போது தான் இந்த உடம்பையே நான் இயக்கிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருக்கும். இந்த உடம்பு விட்டால் இன்னொரு உடம்பு கிடைக்க போகுதுன்ற போதை இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் கிளாஸான உடம்பு கிடைக்க போகுது. ஏன்னா அழிவற்ற பொருளுடைய போதை இருக்கணும் இல்லையா? அழிவற்ற பொருள் தான் நான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய போதை.
ஸோ அதனால் அழியக்கூடிய பொருள் மேலே ஒரு பொழுதும் போதை இருக்கக்கூடாது. தேகம் அழியக்கூடியது தானே, அதன் மீது ஏன் போதை இருக்குது? ஸோ அப்படி தேகத்தின் மீது போதை இருந்துச்சுன்னா அவங்க தேக அபிமானிகள்னு சொல்லப்படுறாங்க. நீங்களே சொல்லுங்கள், தேக அபிமானம் நல்லதா ஆத்ம அபிமானம் நல்லதா? யார் அறிவாளி? ஆத்ம அபிமானி தான் அறிவாளி இல்லையா? தேகம் அழியக்கூடியது இல்லையா? அழிவற்ற ஆத்மா நான்ற உணர்வில் இருக்கிறவங்க தான் அறிவாளி. அழியக்கூடிய உடம்பு நான் நினைக்கிறவங்க எப்படி அறிவாளியாக இருக்க முடியும்? ஸோ அழிவற்ற ஆத்மா தான் 84 அழியக்கூடிய உடலை எடுக்குது, 84 ஜென்மம் எடுக்குது அப்படின்னு ஆத்மா சொல்லுது. நான் ஆத்மா பரந்தாமத்தில் பாபாவோடு இருக்கிறேன், அங்கேருந்து நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஓ பாபா அப்படின்னு துக்கம் வரும்போது ஆத்மா தான் சொல்லுது. சாக்கார உலகத்தில் சாக்கார தந்தை இருப்பார், மேலே இந்த சாக்கார உடலை கொடுத்த லௌகிக தந்தை இருப்பார். நிராகார உலகத்தில் நிராகார ஆத்மாவுடைய நிராகார பாபா இருப்பார். இது புரிஞ்சிக்க ரொம்ப ஈஸியான விஷயந்தானே. பிரம்மாவை பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்கிறோம். ஸோ பிரஜைகள் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ பிரஜைகளின் பிதாவும் இங்கே இருக்கிறவராக தானே இருப்பார். மற்றபடி பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் எல்லோருமே ஒரு பாபாவுடைய குழந்தைகள். அப்போ எல்லா ஆத்மாக்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்க போதும், உடல் தான் ஆண் பெண்ணாக இருக்கும். ஸோ நம்ம அப்பா சிவனோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லா ஆத்மாக்களும். பரமாத்மாவுடைய பேர் சிவன், ஆத்மாவுடைய பேர் சாலிகிராமம். ஆத்மாவை படைக்கிறவரும் வேணும் தானே. ஸோ இப்படியெல்லாம் மனதில் உங்களுக்குள்ளே எப்போவுமே பேசிக்கிட்டே இருங்கன்றார். அதுக்காக தான் ஞானம் கொடுத்துருக்கிறார். இந்த ஞானத்தை பேசி பேசி அஞ்ஞான விஷயத்தை எல்லாம் மறக்கணும், புத்தியிலே வரவிடக்கூடாது. ஸோ என்னெல்லாம் ஞானம் கிடைக்குதோ அதை மனசில் நிரப்பிக்க முயற்சி பண்ணணும். அதை எந்த அளவுக்கு சிந்தனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நிரம்பும். ஆத்மா தான் சிந்தனை பண்ணுது. நான் ஆத்மா பரமாத்மாவோடு பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவன்னு முதல்ல உங்களை நிச்சயப்படுத்திக்கணும். அப்போ தான் நான் அவருடைய குழந்தை, கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நான் ஆஸ்தி அடையணும் அப்படின்னு தோணும். இது ஆத்மாக்களுடைய மரம் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல இந்த மரத்தின் விதை இருக்கணும் தானே. இல்லை, இந்த ஆத்மான்ற மரம் வளர்வதற்கு தேவையான விதை சிவபாபா. அவர்கிட்ட தான் இந்த மனித சிருஷ்டி மரம் பற்றிய ஞானம் இருக்குது. ஸோ எப்படி வம்சாவளிகள் உருவாகிறாங்க? முதல்ல பெரிய தந்தை, பிறகு 2-3 குழந்தைங்க பிறக்கிறாங்க, பிறகு அவங்கக்கிட்ட இருந்து மற்றவர் வெளிப்படுறாங்க. ஒவ்வொருத்தராக விருத்தியாகி மரம் பெருசாகிடுது, கிளைகள் மூலமாக தெரிய வருது. இப்போ வம்சத்தினருடைய படமும் இருக்கும். ஸோ இவர் மூலமாக இவர் பிறந்தார் அப்படின்னு தெரிய வருது. மூலவதனத்தில் எல்லா ஆத்மாக்களும் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான சித்திரம் கூட இருக்குது, மூலவதன சித்திரம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு சிவபாபா தான். அவர் இப்போ இந்த பிரம்மாவுடைய சரீரத்தில் வந்திருக்கிறார். ஆன்மீக தந்தை இந்த பிரம்மாவுக்குள்ளே வந்து
ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறார். சூக்ஷ்மவதனத்தில் கல்வி கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இந்த ஸ்தூல உலகத்தில் வந்து தான் கற்றுக் கொடுக்குறார். சத்தியுகத்தில் கூட இந்த ஞானம் யாருக்குமே இருக்கிறது கிடையாது. ஸோ ஸ்தூல உலகத்தில் தான் பாபா அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதுவும் கலியுகத்தின் இறுதியில் தான் கொடுக்குறார், சத்தியுகத்தில் கிடையாது. ஸோ அதனால தான் சத்தியுகத்தில் யாருக்குமே இந்த ஞானம் தெரியாது. ஆனால் இந்த ஞானத்தின் மூலமாக தான் சத்தியுகத்துக்கே போகிறாங்க. பட் அங்கே பிறந்த உடனே மறந்துடுவாங்க. ஸோ பாபா தான் இந்த சங்கமயுகத்தில் வந்து இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறார். இந்த மனித சிருஷ்டி மரத்துக்கான ஞானம் வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது, பாபாவை தவிர. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்பத்தோடைய ஆயுளை வேறு லட்சக்கணக்கான வருடம் அதிகமாக எழுதிட்டாங்க. நமக்கு தெரியும் வெறும் 5000 வருஷம்தான்ட்டு. குழந்தைகளே, இப்போ நாம் வீட்டுக்கு போகணும்னு பாபா புரிய வைக்கிறார். அதுதான் சதா ஞாபகம் இருக்கணும். வீட்டுக்கு போகணும்னு ஞாபகம் வச்சாலே கணக்கை முடிக்கணும்னு நினைப்பீங்களே தவிர கணக்கை அதிகரிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் முடிச்சிடணும். அந்த பரந்தாமம் தான் ஆத்மாக்களுடைய வீடு. ஏன்னா வீடுனா அப்பா குழந்தைங்க இருப்பாங்க. அங்கே அப்பாவும் இருக்கார், குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் நாமளும் இருப்போம். ஸோ எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள். எப்போ சரீரத்தை எடுக்கிறோமோ அப்போ ஆண் பெண் உடல் கிடைக்கிறதுனால சகோதரன் சகோதரி ஆகிடுறோம். மற்றபடி ஆத்மான்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள் தான். இப்போ சகோதரர்களுக்கு கண்டிப்பாக அப்பா இருப்பார் இல்லையா, அவரைத்தான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறோம். எல்லா ஆத்மாக்களுமே சரீரத்தில் இருந்துக்கிட்டு அவரைத்தான் நினைவு செய்கிறாங்க. சத்தியுக திரேதாயுகத்தில் யாருமே அவரை நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா அங்கே துக்கமே கிடையாது, எல்லாம் தூய்மையாக இருக்கிறாங்க. எப்போ அழுக்காகிறாங்களோ அப்போ துக்கம் வருது. அதனால் இந்த அழுக்கான உலகத்தில் எல்லாரும் அவரை நினைக்கிறாங்க. ஏன்னா பாவம் எல்லாரும் ராவணனுடைய ஜெயிலில் மாட்டிக்கிட்டாங்க. ஹே ராமா அப்படின்னு சீதையை அழைத்தார். ராமர்னா திரேத்தாயுகத்தின் ராமர் நினைவுக்கு வர்றது கிடையாது. பரமபிதா பரமாத்மாவைத்தான் ராமான்னு நினைவு செய்கிறாங்க. ராம்னு சொல்கிறது எல்லாமே சிவபாபாவைத்தான் குறிக்குது. ஆத்மா தான் கூப்பிடுது. அரை கல்பம், அதாவது சத்தியுகம் திரேதாயுகத்தில் நம்ம யாரையும் கூப்பிட மாட்டோம். ஏன்னா அவ்வளவு சுகமே சுகம் நிரம்பிய சுகதாமத்தில் இருப்போம். இப்போ தான் இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறாரு. காரணம், அவர் இப்போ தான் வராரு. முழு கல்பத்தில் ஒரு தடவை தான் வராரு. அவரை தவிர இந்த ஞானம் வேறு யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஏன்னா மனிதர்களுடைய ஞானம் எப்படி இருக்குதுன்னா தலைகீழாக இருக்குது. ஆத்மாவே பரமாத்மான்றாங்க, ஆத்மா பரமாத்மாவோட இணைஞ்சிடுதுன்றாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு ஆத்மா அழியாதது. அப்போ எப்படி பரமாத்மாவோட இணைஞ்சிடும்? அப்போ அழிஞ்சிடும்னு அர்த்தம் வருது இல்லையா? ஒரு ஆத்மா கூட அழியிறது கிடையாது. எப்படி பாபா அழிவற்றவரோ அதே மாதிரி ஆத்மாவும் அழிவற்றது தான். ஆனால் கலியுகத்தின் இறுதியில் ஆத்மா பதீத்தமாக தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. அதாவது கீழான நிலை அடைஞ்சிடுச்சு. பாபா மறுபடியும் நம்மளை சதோ பிரதானமாக பவித்திரமாக, அதாவது தூய்மையாக ஆக்கிறார். முழு உலகமும் கலியுகத்தின் இறுதியில் தமோ பிரதானமாக ஆகித்தான் தீரணும். அப்போ தான் இந்த அழுக்கான உலகத்தை தூய்மை ஆக்கிறதுக்காக பாபா வர வேண்டியதாக இருக்குது. இறை தந்தைன்னு அந்த ஒரு சிவபாபாவைத்தான் நாம் சொல்கிறோம்.
அந்த சிவபாபா தான் அழிவற்றவராக இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகி நாம் கூட அழிவற்றவர் தான். ஏன் இந்த நாடகம் கூட அழிவற்றது தான் இல்லையா? ஆத்மா, பரமாத்மா, நாடகம், இந்த மூணும் அழிவற்றது. இந்த உலகத்துடைய சரித்திர பூகோளம் எப்படி மறுபடியும் சுற்றுதுன்னு குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஒரு கல்பத்தில் நடந்தது அப்படியே துல்லியமாக மீண்டும் நடக்குது. ஸோ இந்த 4 யுகத்திலும் நம்முடைய பார்ட்டு மட்டும்தான் நடக்குது. மற்ற தர்மத்தினர் அடுத்த 2 யுகத்தில் மட்டும்தான் வராங்க. நாம் சூரிய வம்சத்தை, சந்திர வம்சத்தை சார்ந்தவர்களாக மாறுறோம். ஆனால் சந்திர வம்சம்ன்றது 2ஆம் நிலை தகுதி பெற்றவர்கள், 14 கலை உடையவர்கள். உண்மையில் அவங்கள தேவதைன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா 2 கலைகள் குறைஞ்சிடுது இல்லையா? தேவதைகளோ சம்பூர்ண நிர்விகாரிகள், 16 கலைகள் நிரம்பியவர்கள். விகாரம்னா என்னன்னே தெரியாதவர்கள். ராமரை 14 கலை சம்பன்னமானவர்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்குத்தான் 84 பிறவிகளின் கணக்கு வழக்கு புரிய வைக்கப்படுது. புதிய பொருள் பழசான பிறகு அதில் சந்தோஷம் இருக்காது. புதியதாக இருக்கும்போது தான் சந்தோஷம் இருக்கும். ஸோ அதனால் ஆரம்பத்திலே பிறக்கணும். முதல்ல நீங்கள் சம்பூர்ண பவித்திரமாக, முழுமையான தூய்மையாக இருந்தீங்க. பிறகு கொஞ்சம் வருஷம் கழித்து அதை பழசுன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் கட்டிடத்துடைய உதாரணத்தை கொடுக்கிறார். இதை கட்டிடம் 50 வருஷம் கழித்து கட்டி 50 வருஷம் கழித்து பழசுன்னு தானே சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அப்படித்தான் இருக்குது. இந்த உலகமே மிகப்பெரிய மண்டபமாக இருக்குது. இந்த ஆகாய தத்துவமும் மிக பெருசாக இருக்குது. இதுக்கு எல்லைன்றதே கிடையாது. இதுக்கு முடிவு எங்கே இருக்குது? அதை வெளிப்படுத்தவே முடியாது. ஸோ ஆகாய தத்துவத்துக்கு நம்ம எப்படி எல்லை கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ எல்லையை வெளிப்படுத்தவே முடியாது. போய்கிட்டே இருந்தாலும் முடிவை கண்டறிய முடியாது. பிரம்ம மகா தத்துவத்துக்கும் முடிவு கிடையாது. இந்த அறிவியல் வல்லுநர்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க, ஆனால் அவங்களால முடிவை கண்டறிய முடிகிறதே கிடையாது. பிரம்ம தத்துவமும் மிக பெருசு, அதுவும் முடிவை கண்டறிய முடியாது, எல்லையை கண்டறிய முடியாது. ஆனால் நாம் ஆத்மாக்கள் ரொம்ப சின்ன இடத்துல தான் அங்கே இருப்போம். இங்கே கட்டிடங்கள் எவ்வளோ பெருசாக கட்டுறாங்க. ஸோ பூமியில் நிறைய இடம் இருக்குது, வயல்வெளியும் வேணும் இல்லையா? ஆனால் பரந்தாமத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மாக்கள் மட்டும்தான் அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ ஆத்மாவுக்கு உடம்பும் இருக்காது, அதனால் கம்மியான ஸ்பேஸில் இருக்கும். ஆத்மா உடம்பு இல்லாமல் எப்படி சாப்பிடும்? ஸோ அதனால் ஆத்மா பரந்தாமத்தில் எதையுமே அனுபவிக்காது. அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ அங்கே எந்த பொருளுமே இருக்காது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? இந்த ஞானம் குழந்தைகளாக உங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் கிடைக்கிது. பிறகு அடுத்த கல்பத்தில் தான் இந்த ஞானம் மறுபடியும் கிடைக்கும். ஸோ அப்போ போதை இருக்கணும் இல்லையா? இதுக்கப்புறம் ஃபுல்லாக மறந்துடும். நாம் தான் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க இல்லையா? பாபா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட சூத்ரன்லேருந்து நம்மளை பிராமணனாக மாற்றினார். ஸோ பிராமணன் ஆகிறதுக்காக பாபா நாங்கள் உங்ககிட்ட வந்திருந்தோம்,
இப்போ மறுபடியும் உங்ககிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் நிராகாரமாக இருக்கிறதுனால நீங்கள் தாதா கிட்ட வந்திருக்கிறோன்னு சொல்கிறீங்க. பாபா இவருக்குள்ளே பிரவேசமாகி இருக்கிறாரு. ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் எப்படி உங்களுக்குன்னு தனியாக ஒரு உடல் எடுத்து நடிக்கிறீங்களோ அதே மாதிரி நான் கூட இந்த பிரம்மாவின் உடலை ஆதாரமாக எடுத்து நடிக்கிறேன். இல்லைனா எப்படி என்னுடைய நடிப்பை நடிக்க முடியும்? ஸோ அப்படி உயர்ந்த நடிப்பை நடித்ததுனால தானே சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. சிவன் நிராகாரமானவர், அவருக்கு எப்படி ஜெயந்தி கொண்டாட முடியும்? மனிதர்கள் ஒரு உடம்பை விட்டு இன்னொன்று எடுக்கிறாங்க. ஸோ அப்படி நான் எந்த உடம்பே எடுக்கலை அப்படின்னா நான் எப்படி குழந்தைங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியும்? ஸோ மனுஷன்லேருந்து தேவதையாக்கக்கூடிய ராஜயோகத்தை பாபா தான் கற்பிக்கிறார். என்னைத்தான் பதித்த பாவனன் ஞானக்கடல்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட தான் கல்ப மரத்துடைய ஆதி மத்திய இறுதியின் ரகசியம் தெரியும்.